வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பதவியேற்று 10 நாட்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வருவாய்த்துறை மற்றும் மேலாண்மை துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது, முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று சந்திக்க உள்ளார். அதாவது கோவையில் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் உடல்நிலை குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவே உடல்நிலை குறைவின் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயிற்று வலி மற்றும் காய்ச்சலின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விஜய் அவர்கள் நேரடியாக சென்றும் தொலைபேசியிலும் நலம் விசாரித்துள்ளார். அதிமுகவில் பல ஆண்டுகள் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் பல உயர் பதவிகளையும் அதிமுகவில் இருந்து செயல்பற்றினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் இரவும் பகலுமாக பல்வேறு போராட்டங்களையும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் தனது ஒட்டுமொத்தமாக வயதான காலத்திலும் கூட அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக பல முயற்சிகளிலும் மேற்கொண்டார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் அவர் மூழ்கிவிட்டார். ஏனென்றால் எடப்பாடி அவரது பேச்சை கேட்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மோசமான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். மனவேதனை அடைந்த செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் ஆதரவாக செயல்பட்டார். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராகவும் கோட்பாட்டிற்கு எதிராகவும் செங்கோட்டையன் செயல்பட்டதாக கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். மனமுடைந்து போன செங்கோட்டையன் அவர்கள் அரசியலில் கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகி, மூத்த அரசியல்வாதி என்ற பெயரை பெற்ற செங்கோட்டையன் அவர்களை திமுகவில் இணைவதற்கு பேரமும் பேசப்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதை மதிக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் எனது மனதில் ஆழமாக இருக்கிறது. ஒருபோதும் பணத்திற்கு அதிகாரத்திற்காகவும் திமுகவில் இணைய மாட்டேன். எம்ஜிஆரை போல அரசியலை செய்ய விரும்பக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் அரசியலில் நிச்சயமாக வயது குறைவாக இருந்தாலும் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உறுதியாக நிற்கக்கூடிய விஜய் அவர்களை தலைவராக ஏற்று நான் தாவேகாவில் இணைய போவதாகவும் அப்பொழுது தெரிவித்தார். பலரும் அவரை கேலியும் கிண்டலும், வயதான காலத்தில் பதவி வெறிக்காக செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுக்கலாமா என்றும் பலரும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் அவர்களால் வர முடியாது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பெற்ற நல்ல பெயரை விஜய் அவர்களுடன் இணைந்து செங்கோட்டையன் அவர்கள் அந்த பெயரை இழந்துவிடக் கூடாது என்று பலரும் கூறினார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்களது மனதில் என்ன தோன்றியது தெரியுமா? அவர் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார், அரசியலில் நிர்கதையாக என்ன செய்வதென்று தெரியாமல் வயதான காலத்தில் என்னை தனித்து விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓரம் கட்டப்பட்ட என்னை விலைக்கு வாங்குவதற்காக எனது கட்சியில் இணையுங்கள் என்று திமுக பேரம் பேசியது, பாஜக பேரம் பேசியது. ஆனால் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் நான் செய்த உதவிகளும் தற்பொழுது பணத்திற்காகவும் பதவிற்காகவும் தான் என்றால் நிச்சயம் வயதான காலத்தில் அதை என்னால் தாங்க முடியாது என்று கூறிதான் எனக்கு பணமும் முக்கியமில்லை, பதவி அதிகாரமும் முக்கியமில்லை, மக்களின் வாழ்க்கையும் மக்களின் பொருளாதார உயர்த்துவதை எனது நோக்கம் என்று எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொல்லி தந்ததை விஜய் அவர்கள் மூலமாக மீண்டும் அதை பார்க்கிறேன் என்று கூறி தாவேகாவில் இணைந்து கொண்டார். இதுதான் அவரது அரசியலில் மாற்றம். வயதான காலத்திலும் கூட சரியான முடிவை செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தார் என்று வெற்றியடைந்ததற்கு பிறகு, ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் பலரும் கூறினார்கள். செங்கோட்டையனை போலவே சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் மீண்டும் அதிமுகவில் பிரச்சனைகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தனக்கு மட்டும்தான் என்பதை எடப்பாடி மீண்டும் மீண்டும் கூறுவதால் கடுமையான கோபமடைந்த சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இடமிடலாம், மக்களுக்கு நன்மை செய்யலாம், புதிதாக வந்தவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கலாம் என்று கூறினார்கள். அப்பொழுதும் எடப்பாடி கேட்கவில்லை. இதனால் தான் மனவேதனை அடைந்த செங்கோட்டையன் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக 2 நாட்களாக அவர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு மனரீதியான பிரச்சனைகள் உருவானதாகவும் மனரீதியான பிரச்சனைகள் கடந்த சில மாதங்களாக அவருக்கு இருந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். தற்பொழுது அதிகாரமும் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக மக்களின் முடிவுகளும் செங்கோட்டையன் அவர்களால் வெற்றியடைந்து ஆட்சி அதிகாரம் விஜய் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வைத்து விட்டார் செங்கோட்டையன் அவர்கள். அமைச்சர் பதவியிலும் இடம்பெற்று விட்டார் செங்கோட்டையன் அவர்கள். பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதும் செங்கோட்டையன் அவர்களது பதவி பிரமாணத்தின் பொழுதும் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகும் கூட அவருக்கான மரியாதையை உரிய அந்த மேடையிலேயே கொடுத்திருப்பது ஆளுநரையே பிரமிக்க வைத்துவிட்டது. நிச்சயம் செங்கோட்டையன் அவர்கள் என்பது சாதாரண மூத்த அரசியல்வாதி மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்கு நேரடியான வழியை காட்டுவதற்கும் அரசியலில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாத 90% சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நேற்று இரவோடு இரவாக அவரது உடல்நலை குறைவின் காரணமாக கோவையில் உள்ள அவிநாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அவரை பார்ப்பதற்கான பல அரசியல்வாதிகளும் காவல்துறையும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் பணி திரும்புவார், மீண்டும் உடல்நலம் பெற்று மக்களுக்கான சேவைகளை செய்வார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதிமுகவில் இருந்தபொழுது பல கஷ்டங்களை அவர் அனுபவித்தார் என்றும், கிட்டத்தட்ட பல வழக்குகளை அவர் சுமந்தார் என்றும், போலியான வழக்குகள் எடப்பாடிக்காகவே அவர் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காகவே கடைசியாக 2 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்தித்தார் என்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் தற்பொழுது கூறியுள்ளார்கள். இரவும் பகலும் உணவுகளையும் அதற்கான மருந்துகளையும் அவர் உட்கொள்ளாமல் அதிமுக இணைய வேண்டும், எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக அழிந்துவிடக் கூடாது, மக்கள் மனதில் இருந்து என்றைக்கும் அதிமுக நீங்கிவிடக் கூடாது என்று கூறிக்கொண்டே இருப்பார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியிடம் பல முறை பேசுவதற்கான நேரத்தை கேட்டபொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு அனுமதியும் வழங்காமல் அவர் கூறிய அந்த கேள்விகளுக்கு பதில்களையும் கூறாமல் அவமானப்படுத்தி விட்டார் என்றும் மனதளவில் செங்கோட்டையன் அவர்கள் பாதிப்படைந்துள்ளார். தற்பொழுது மனரீதியாகவும் பாதிப்படைந்த பிறகுதான் அவர் கட்சியிலிருந்து முழுவதுமாக ஓரம் கட்டப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். வயதான காலத்தில் சரியான நேரத்தில் தற்பொழுது சரியான முடிவை எடுத்தது மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இக்கட்டான சூழ்நிலையில் கூட பொறுமையாக நிதானமாக எதிர்காலத்தை கணத்தில் கொண்டு அவர் எடுத்த முடிவு இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் தற்பொழுது கொடுத்துள்ளது. அதிமுகவில் பல ஆண்டுகள் இருந்தாலும் அவரை நீக்கிய பிறகும் கூட சரியான இடத்தில்தான் செல்ல வேண்டும் என்பது செங்கோட்டையன் அவர்களது உதாரணமாகவும் சமுதாயத்தில் பேசப்படுகிறது. மேலும் மருத்துவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் நலமாக இருக்கிறார், இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு நல்லது செய்ய இனியும் வாய்ப்பு இல்லை. எடப்பாடி கையில் இருந்த அதிமுக மீண்டும் வேறு நபருக்கு சசிகலாவிற்கோ எஸ்பி வேலுமணிக்கோ சென்றால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். இல்லை என்றால் அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டத்தில் ஒரு கட்சியாகவே மாறிவிடும். தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கும் திமுகவிற்கும் இடையே போட்டியாக மாறிவிடும். அதிமுகவை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக மீண்டும் வருவது சாத்தியமா என்பது சமுதாய மக்களிடம் பேசும் பொருளாகவே மாறியுள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சரியான முடிவை எடுத்தாரா? தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மேலும் அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் வேலை செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.